ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சொரக்காயில் எப்படி ஒரு சூப்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி எனக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஷோபா ஆண்டி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சூப் கொஞ்சம் திக்காக இருக்கும். எடுத்திருக்கிற அளவு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பிஞ்சு சொரக்காய் எடுத்து தோல் சீவி இந்த ஷேப்பில் டைசஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை அதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 1 இன்ச் இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கோங்க. 6 பல் பூண்டு, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ண வேண்டாம். கேரட் ஒன்று இந்த மாதிரி தோல் சீவி டைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சொரக்காய், பெரிய வெங்காயம், இதோட கேரட், தக்காளி, பூண்டு, இஞ்சி சேர்த்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுற அளவுன்னு பார்த்தீங்கன்னா காய்கள் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு இப்போ சேர்க்காதீங்க. இதை ஒரு லிட்டு போட்டு 3 விசிலுக்கு வேக வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய்கள்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். வெந்த காய்களை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. காய்களை மட்டும் வடிச்செடுத்து அரைச்சிக்கோங்க. குக்கரில் இருக்க தண்ணி அப்படியே இருக்கட்டும். கடைசியில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நல்லா திக்கான ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஜூஸ் தனியாக திக்காக கீழே ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சாச்சு. இதை வடிகாட்டி என்னன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, வடிச்சு எடுக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் டஸ்ட் வந்து இந்த மாதிரி நிற்கும். நம்ம வடிச்சிருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்கும். வாங்க சூப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நம்ம அரைச்சதை ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் இருக்க தண்ணியை இந்த கிண்ணத்தில் வடிச்சிட்டு கிண்ணத்தையும் க்ளீன் பண்ணி ஊற்றிடலாம். இந்த 1/2 கப் தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலக்கி கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த பதத்தில் இருக்கணும். இந்த சூப்புக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு லைட்டாக ஒரு பாயில் வந்ததும் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்புக்கு நல்ல காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா பட்டரும் கிரேட்டட் சீஸும், இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இந்த சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பட்டர் இல்லைன்னா பெப்பர், கிரேட்டட் சீஸ் இதையெல்லாம் தூவி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது போல் சிம்பிள் ரெசிபீஸ் பார்க்க அம்மா சேனலை ஆட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.